லவிகாஷ் இன்னைக்கு வீட்டில் இருக்கிறதுக்கு ரொம்பவே போர் அடிச்சிட்டு இருந்துச்சு. எங்க அண்ணன் கால் பண்ணி கூப்பிட்டு இருந்தேன். மாமி வீட்டில் வந்து விட்டுருலன்னு சொல்லியிருந்தேன். அவன் வேற ஃபாஸ்ட் கொண்டு விட்டுரு போயிட்டான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து டேபிள் படம் பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்தில் வயிறு வேற பசிக்க தொடங்கிட்டு ஏதாச்சும் கிச்சன்ல இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி ஃபாஸ்ட் கிச்சனுக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டேன். இங்க வந்து வழக்கம் போல இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் டப்பாவை திறந்து பார்த்தா அதுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. இன்னொரு டப்பாக்குள்ள 2 முறுக்கு வேற தான் இருந்துச்சு. சரி பிரிட்ஜுக்குள்ள ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி திறந்து பார்த்துட்டு இருந்தேன். பிரிட்ஜை திறந்து பார்த்தா ஒரு டப்பாக்குள்ள பச்சை இறைச்சி இருந்துச்சு. இதை வச்சு ஏதாச்சும் பண்ணிடலாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்க அக்காட்டே கொடுத்துட்டு வந்துட்டு ஏதாச்சும் பண்ணி கொடுனி. எங்க அக்கா உடனே பாப்கார்ன் சிக்கன் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னா. இஞ்சி பூண்டு உள்ளி போட்டு தண்ணி எல்லாம் ஊத்தி மிக்ஸில போட்டு நல்லா வர அரைச்சிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துல 3 கரண்டி தயிர் எடுத்து ஊத்தி முட்டை அடிச்சு ஊத்தி அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்ல மிளகுப்பொடி வத்தல் பொடி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துல மசாலா வேற நல்லாவே மிக்ஸ் ஆயிடுச்சு. அது கூடவே உப்பெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்குள்ள இறைச்சி வேற தட்டி நல்லா ஒரு கிண்டு அரை மணிக்கு இருந்து ஊரட்ட சொல்லி பிரிட்ஜ்ல தூக்கி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு பவுலுக்குள்ள மைதா மாவு சோளா மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது கூடவே வத்தல் பொடி ஜீரக பொடி நல்ல மிளகு பொடி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் விரசி வச்ச மாவுக்குள்ள இறைச்சி தூக்கி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்னொன்னா எடுத்து பிளேட்ல வச்சிட்டு இருந்தா. எல்லா சிக்கனை விரசி முடிச்ச வரை